இரவு 9 மணி அப்டேட், முக்கியமான அப்டேட். ஏனென்றால் இந்த விடுதலை புலிகள், தமிழீழ தேசிய தலைவர், எங்களுடைய போராளிகள், மாவீரர்கள், இந்த விடயம் தான் ஃபுல்லாக கதைக்க போகிறோம். வெளிநாடுகளில் இருந்து என்னை எதிர்க்கிற ஒரு சில பேர் ஜோதிச்சு கொண்டீங்கன்னா நான் இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்துருவேன் அல்லது நாமல் ராஜபக்சவனுடைய நண்பன் ஆகிடுவேன் என்றெல்லாம் நீங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு சில விடயங்களை நான் உங்களுக்கு தெரிந்த மொழி தமிழில் இந்த ஒரு 35-40 மினிட்ஸில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த முயற்சிக்கிறேன். முக்கியமாக இந்த வீடியோவை பார்க்குறாக்கள் உங்களுடைய உறவோ அல்லது உங்களுக்கோ ஒரு வழி இருந்தால், முள்ளிவாய்க்காலில் எங்களுடைய இனப்படுகொலை நடந்தது தொடர்பாக ஒரு வழி இருந்தால் இந்த வீடியோ முழுக்க பாருங்கோ. முழுக்க பார்த்து போட்டு அர்ச்சுனா ராமநாதன் யார் என்பதை அடுத்தடுத்த உங்களோட டிக்டாக்லையும் அங்கே இங்கேயும் குடிச்சு போட்டு குளருங்கோ. அதை விட்டு போட்டு குளர வேணும் என்பதற்காக அர்ச்சுனா ராமநாதனை எதிர்க்க வேணும். முற்றிலுமாக இப்போ எதிரிகள் பயங்கரமாக குறைஞ்சிட்டார்கள். இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும், அவர்களுடைய மனசுக்குள்ள இது போகட்டும். இந்த வீடியோவில் இருந்து ஒரு கண்டென்ட் எடுத்து அது போல ஸ்டாட்டூட்ஸா என்று பார்க்குறார்களும் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ முழுக்க பாருங்கோ. என்னுடைய கட்சி, என்னுடைய மாகாண சபை அரசியல் தமிழீழ விடுதலை புலிகளுடைய கனவை நோக்கி எப்படி நகரும் என்றதை வடிவாக வழங்கப்படுத்தி இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹலோ, ஹாய், வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி பாருங்க, யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தில் வழக்குகள் நடந்தது 1000 தான். எங்கே தான் நின்றாலும் நம்ம ஊர் மாதிரி வாழ்க்கையில் வராது. கொழும்புல நிற்கிற கிழமைகளை விட யாழ்ப்பாணத்தில் நிற்கிற நாட்கள் ஒவ்வொன்றும் சூப்பர். அதே நீங்க கொழும்புல என்னதான் நான் வெளியே சொன்னவங்க பேருந்து அதையே வட்டி போடுவாங்க. கொழும்புல என்னதான் எத்தனை வீதம் 8.8 11.4 14% 49 39 யாழ்ப்பாணத்துல பெரிய விழாவில் வந்து வேண்ட கல்லுக்கு ஈடாகாது. சரி, அத நீ இனி எப்படியும் எடுக்கலாம். சரிதான், இது டாபிக் அதில். இன்றைய தினம் நான் கதைக்க போற விடயம் வேறொரு விடயம். ஆனால் இன்றைக்கு அதுக்கு முதல் சொல்லுகிறேன், இன்றைய தினம் என்னுடைய வழக்கு நடந்தது. இது மதிப்புக்குரிய யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் என் மீது பதியப்பட்ட வழக்கம். நான் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கம் இன்றைய நிதம் அழைக்கப்பட்டது. இன்றைய நிதம் கூப்பிட்ட நேரத்துல 2 பேருக்கும் எதிராக அட்டர்னி ஜெனரலிடம் இன்னும் பி ரிப்போர்ட் டிராஃப்ட் பண்ணப்பட்டு வரவில்லை. அதனால இந்த வழக்கு நான் நினைக்கிறேன் ஜனவரி மாதம் 12ஆம் தேதியோ என்னமோ வார வருடத்துக்கு பின்போடு போடப்பட்டது. அதே நேரத்துல வைத்தியர் செல்லையா பிரணவன் அவர்கள் என் மீது போட்ட வழக்கு, அதாவது நீதிமன்றங்களுக்கும் மருத்துவ சட்டத்துறைக்கும் எதிராக அவமதிப்பை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி என் மீது போட்ட ஒரு வழக்கு AR வழக்காக போடப்பட்டிருந்தது. அந்த சமயத்துல நீதிவான் சொல்லியிருந்தவர், நீங்கள் கோர்ட்ஸுக்கு உங்களுடைய பெயர் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறதா, போலீசார்கள் அழைப்பு விடுத்தார்களா, நீதிமன்றத்தால சமன்ஸ் வந்திருந்த ஆண்டு நீதிவான் அவர்கள் கேட்டிருந்தவர். நான் சொன்னா இல்ல, பட் அது என் மீது போடப்பட்ட வழக்கண்டபடியா கௌரவ நீதிவான் அவர்களே நான் வந்தேன் என்று சொல்லி என்னுடைய சட்டத்தரணிகள் கௌசல்யா நரேந்திரனும், அதே நேரத்துல என்னுடைய சட்டத்தரணிகள் நான் சொன்னால் நீங்களா அவங்கள போய் டார்கெட் பண்ணுவீங்க. அவே சட்டத்தரணிகள் சொன்னவ. அது பிறகு நீதிவான் அதையும் செப்டம்பர் மாதத்துல நினைக்கிறேன் 19 23ஆம் தேதி ஒரு நாள் செப்டம்பர் மாதம் போட்டிருக்கிறார். சரிதானே? சரி, செப்டம்பரா டு நவம்பர் செப்டம்பர் மாதம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இது இன்றைக்கு நடந்த வழக்குகள். அப்ப டாபிக் இதுதானா என்று நீங்க என்னடா கேட்பீங்க. இல்ல, தமிழீழம் தான் இன்றைய டாபிக். இது வளமையா காய்ச்சி சரிச்சு போயிட்டோம் நாங்கள். இந்த டாபிக் சம்பந்தமா அதாவது தமிழீழ கோட்பாடுகள் நேற்றைய தினம் சிறீதரனும் கஜேந்திரவும் எல்லாரும் தமிழீழம் என்று கதைச்சிருக்கிறார்கள். ஆகவே நான் மறந்து போனேன். அதை உண்மையாவே ஒரு வடிவான விளக்கம் ஒன்றை கொடுக்கணும் இது தொடர்பாக நான் மறந்து போனேன். இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட வளமையாக 300-400 பேர் இந்த இரவு 9 மணி அப்டேட் ஸ்ட்ரீம் பண்ணப்படுகின்ற போது 300-400 பேர் இந்த வீடியோவை பார்க்கிறவே. ஆகவே இந்த வீடியோவையும் அந்த அளவான ஆக்கள் பார்த்து கொண்டிருப்பினோம்னு நினைக்கிறேன். இது ஒரு மிக முக்கியமானது. என்னென்றால் அந்த தமிழீழ தேசிய கட்சிகள் என்று போலி தமிழீழ கட்சிகள் என்றதுதான் உண்மை இவர்களுடைய பெயர்.
அது வீடாக இருக்கலாம், சங்காக இருக்கலாம். சங்கெல்லாம் தமிழீழம் கதைக்குது என்றால் அது வேற பிரச்சனை. வீடாக இருக்கலாம், சங்கா இருக்கலாம், சைக்கிளா இருக்கலாம், வீணையாக இருக்கலாம், மானாக இருக்கலாம். இவையெல்லாம் தமிழீழம் பேசுகின்ற, உங்களுக்கு சொல்றேன் நான், வீணையும் அதுக்குள்ள உள்ளடக்கிறேன். வீணையும் கொள்கை கட்டுப்பாட்டுக்குள்ள நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கலாம், நீங்கள் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். கஜேந்திரகுமாருடைய காண்டீவன் அவர்கள் சொல்லுவார், கொள்கை கட்டுப்பாட்டுக்குள்ள வீணை வருகின்ற சந்தர்ப்பத்துல வீணையை நாங்கள் இணைச்சு கொள்வோம். சோ வீட்டை நீங்க கொஞ்ச நாள்ல பானையை இணைச்சு கொள்வீங்களா? அப்ப அந்த ரேஞ்சில் இருக்குது தமிழீழத்தினுடைய கொள்கை கூட்டுப்பாடுகளும் இந்த கதிரை அடிபாடுகளும் ஆர் உபதவிசாளர் என்கிற இந்த அடிபாடுகளும் எல்லாமே கொள்கை கூட்டுல கடுமையா இருக்கு. அவை இந்த கொள்ளை கூட்டுல பற்றி நாங்க காய்க்கிறதுல பிரயோசனம் இல்லை. நேற்றை கூட தெளிவான வீடியோட நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன். கஜேந்திரகுமாருடைய வெள்ளைக்கொடி விவகாரம் சம்பந்தமான வெள்ளை கொடி, நீ எல்லாம் ஒரு தமிழன் என்றால் இந்த வீடியோவை பார்த்து உன்னுடைய கருத்தை தெரிவிங்கன்னு சொல்லி நேற்றைக்கு அந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன். சோ இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல நிக்கிறபடியா தான் என்னால இந்த ஒரு இடத்துல இருந்து இந்த வீடியோக்குள்ள ரெக்கார்ட் பண்ணிடலாம் இருக்கு. இன்றைய தினம் நான் முக்கியமான ஒரு விடயம் ஒன்றுக்கு டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வழக்கு முடிந்து வீட்டை வந்து உடுப்பு மாத்திக்கொண்டு ஒரு முக்கியமான இடம் ஒன்றுக்கு டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன். சோ இதுல நாங்கள் பார்க்க வேண்டிய இந்த வீடியோவினுடைய டாபிக் வந்து வடக்கு மாகாண சபையில தமிழீழம் தொடர்பான கட்சியாக நீங்க இருப்பீங்களா? எல்லாருமே முக்கியமாக புலம்பெயர் நாட்டில இருந்து என்ன நேசிக்கிற ஆக்கள் மனசுல பல பேருடைய மனசுல கேள்விக்குறிகள் இருக்கின்றா. ஏனென்றால் அர்ச்சுனா தேசிய தலைவருடைய தமிழீழ கோட்பாட்டை தமிழனுக்கு ஒரு தனி ஈழம் வேணுங்கிற, அதாவது வந்து இந்த ஒரு தேசம் வேணும், ஒரு தாயகம் வேண்டாம், இப்படி எல்லாம் கஜேந்திரகுமார் உருட்டுகின்ற அந்த உருட்டல்கள் இல்லாம உண்மையாகவே அர்ச்சுனா ராமநாதன் தமிழீழ தேசிய தலைவருடைய தனிநாட்டு கோரிக்கையான புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்கின்ற இந்த கோட்பாட்டை அர்ச்சுனா ராமநாத் அவர்கள் எந்த அளவுல பிரதிபலிக்கிறார், இவர் எந்த அளவுல அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், நான் ஒரு தமிழ் பேசுகின்ற தமிழ் ஈழ கட்சியா என்றெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. சோ இதுக்குரிய பதில சொல்ல வேண்டிய தேவை எனக்கு உங்களுக்கு கட்டாயம் இருக்கு. ஏனென்றால் வடக்கு மாகாண சபையில நான் உங்கள்கிட்ட ஓட் கேட்க போறேன். உங்களை எல்லார்ட்டையுமே எனக்கு வடக்கு மாகாண சபையில ஓட் போடுங்க, முக்கியமாக புலம்பெயர் வாழ்கிற நாட்டுல வாழ்கின்ற அதே நேரத்துல இங்க நிலத்துல வாழ்கின்ற எல்லார்ட்டையுமே நான் ஓட் பிச்சை எடுக்க போறேன் என்ன ஒரு 2-3 மாதத்துல. சோ அப்படி இருக்கேக்குள்ள இவன் தமிழீழ தேசியத்தை மதிக்காத ஒரு ஆள் என்கின்ற ஒரு பிம்பம் ஒன்றை உருவாக்கி இயலும். சும்மா அடிச்சு விடுறதானே எங்கட கட்சிகளுக்கு இதுதான் பெரிய புது விடயம் இல்லையே. சோ இவன் தமிழீழ கட்சிகளை மதிக்காத ஆள், அவனுக்கு தமிழீழம் கொள்கை இல்ல, பிரபாகரனுடைய தலைவருடைய கொள்கைகள் இவனுக்கு இல்ல, இவன் சும்மா பாராளுமன்றத்துல கதைக்கிறது மட்டும்தான். தமிழ் தேசியத்தை இவன் கொண்டாடுறையில, இவன் மாவீரர் தினங்கள்ல தனியாக நாமல் ராஜபக்ச விட்ட காசை சேர்த்து மாவீரர் தினம் கொண்டாடுறையில இப்படி கணக்க பிரச்சனைகள் கனவேருக்கு இருக்குதானே. அதாவது வந்து இந்த விடுதலை புலிகளுடைய உண்மையான வீர வரலாற்றை நான் போராடுறையில போற்றையில அதை நான் வாழ்த்துறையில என்றெல்லாம் மாறி மாறி தங்களுக்கு விரும்பின மாதிரி இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால ஜிஎன் அலுவலகத்துக்கு முன்னால கொஞ்சம் பேர் குளறி கொண்டு வந்திருப்பினமே. இவர்கள் வந்து இன்றைய தினம் இந்த ஊடகவியாளர்கின்ற பெயரில தாங்கள் ஆளருக்கு ஒரு யூடியூப்பை வச்சுக்கொண்டு தங்கண்ட பாடல விதம் விதமா ஒரு விட்டுருப்பினோம். போன தடவை கிளிநொச்சியில நடந்த விடயத்தை எப்படி சித்தரிச்சு இந்த ஊடகவியலாளர் என்ற பெயர்ல சரி, அதை நான் அவருக்கா சொல்றேன். இன்றைக்கு ஊடகவியலாளர்களுடைய படுகொலை தொடர்பாக போராட்டம் நடத்தினவர். அதுல நின்றது எது ஊடகவியலாளர்ன்றதுதான் என்னுடைய பிரச்சனை. தம்பி கேமராவை அள்ளிக்கொண்டு கேமராவை கையில தூக்கிக்கொண்டு போனை கையில தூக்கிக்கொண்டு தெரிகிற எல்லாரும் ஊடகவியலாளர் இல்ல. தராகி சிவராம்ல இருந்து நீலன் திருச்செல்வத்துல இருந்து ஏன் எங்களுடைய நிலாவில இருந்து அதற்கு அவங்களுக்கு பேர் தான் ஊடகவியலாளர். ஊடகவியலாளர்ன்றது உண்மையை மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு தர்மம் இருக்க வேணும். அதுதான் ஊடகவியலாளர். வரவும் போறவன் எல்லாம் கேமரா வச்சு கொண்டு டக்ளஸோட நின்றவனும் அவனோட நின்றவனும் டக்ளஸுக்கு சார்பா வீடியோ போடுறவனும் இந்த ஐபிசி காரணம் அதுல நின்றது ஐபிசி கேபிட்டல் டிவி என்ன பேர்ல ஊடகவியலாளர் என்ற பேர்ல அதுல நின்ற சுலக்ஷன் மாதிரியான கொஞ்சம் அரசியல் அறிவு உள்ளாக்களை கூட நாங்கள் ஓரளவு மன்னிச்சு போட்டு கடந்து போகலாம். ஓகே, தங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி அர்ச்சுனா ராமநாதனை விமர்சிக்கணும் சுலக்ஷன் போண்டாக்களுக்கு நாங்கள் ஒரு ஓகே என்று எங்கட பாடல இருக்கலாம். ஆனால் இந்த சுலக்ஷன் இந்த டான் டிவில இப்போது உடைஞ்சு கொண்டு போய் தனியா யூடியூப் நடத்துகின்ற சுலக்ஷன் போண்டாக்கள் 300 வியூ 200 வியூ 100 வியூ தான் ராசா போகுது. யோசிங்க தேவையென்றா நாங்கள் ஒரு 2 பேருமா சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் அடிச்சு போடுவோம் என்று சுலக்ஷன்டையும் கேட்டுக்கொண்டு விஷயம் என்னென்றால் சரி
அவர்கள் கதைக்கிறது தான் தமிழ் ஈழமா? இந்த சுலக்ஷன் மாதிரியானாக்கள் கதைக்கிறது தான் தமிழ் ஈழமா? உண்மையான தமிழ் ஈழம்ன்றா என்ன? இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விகள் உங்கள்கிட்டயும் இருக்குது. சோ என்னுடைய மனசுல நான் உங்களுக்கு நேரடியா சொல்ல வாரன், இந்த வடக்கு மாகாண சபை என்னட்ட எடுக்கிற சந்தர்ப்பத்துல தலைவருடைய தமிழீழ கோட்பாட்டை நோக்கி எந்த விதத்துல எந்த திசையில நான் நகர்வேன் என்கிற விடயத்தை நான் இன்றைக்கு உங்களோட கதைக்க போறேன். சரிதானே? சரி, 9 நிமிடம் தாண்டி விட்டது. ஆகவே இன்னொரு 20-30 நிமிடங்களுக்குள்ள இந்த விடயங்களை சொல்லி ஆகணும். ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாக நான் உங்கள்கிட்ட சொல்லுகிற விடயம், தமிழீழ கோட்பாடு, தமிழீழ தேசிய தலைவர் அல்லது இந்த மாவீரர்கள் அல்லது என்னுடைய தந்தை எல்லாம் தானாவிலேயே வருகிறது. சரிதானே? அல்லது என்னுடைய தாய் மண், இந்த மண்ணுக்கு துரோகம் செய்யறதுக்கு அர்ச்சுனா ராசையா ராமநாதன் பெற்று வளர்க்கவில்லை. அதை வடிவா விளைவிக்கும். இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணை நேசித்த வீரர்களுக்கும் இந்த மண்ணை இந்த 40 வருடமாக கட்டி காத்த வீரர்களுக்கும் துரோகம் செய்வதற்கு அர்ச்சுனா ராசையா ராமநாதனுடைய பிள்ளையாகவோ அல்லது அப்பாக்குட்டி ராசையாவினுடைய பேரனாகவோ இங்க பிறக்கல. சோ அந்த விதத்துல உங்களுடைய முதலாவது இந்த கேள்விக்கு என்னுடைய முதலாவது பதில், என்னுடைய கட்சி மக்கள் இயக்க முன்னணி அல்லது பஃப்ராண்டு ஆங்கிலத்துல சொல்லப்படுகின்ற மக்கள் இயக்க முன்னணிக்கு, என்னுடைய கட்சிக்கு நான் எழுதிய சட்ட வரைவுகள் உங்களுக்கு தெரியும் தானே, கான்ஸ்டிடியூஷன் சொல்வார்கள், கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன். அண்மையில கூட எங்களுடைய கட்சியை இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவால வந்து கட்சி அலுவலகம் இருக்கிறதா இல்லையாண்டு பார்த்து விட்டு போயிருக்கிறார்கள். 80 பயனால கே ஸ்டோட் மெல்லாகம் அங்க வந்து எங்களுடைய கட்சி அலுவலகம் இருக்கிறதா, கட்சி நடவடிக்கைகள் நடக்கிறதா என்கிற விடயத்தை கூட வந்து பார்த்துட்டு போயிருக்கிறார்கள். ஆகவே அந்த கட்சி ரெஜிஸ்டர் பண்ணப்படும் என்கிறதுல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டு இருக்கிறது. மக்கள் இயக்க முன்னணி அல்லது பீப்புள் ஆக்ஷன் ஃபார் ஃப்ரண்ட் அல்லது பஃப்ரா, இந்த பஃப்ரா கான்ஸ்டிடியூஷன் எழுதுகின்ற போது நானும் கௌசல்யாவும் காட்சி தான் எழுதினாங்க. சோ அதை எழுதுகின்ற போது எங்களுடைய கேள்விக்குறி என்னவாக இருந்தென்றால், இந்த கட்சிக்கினுடைய குறிக்கோள், அதாவது வந்து ஒப்ஜெக்டிவ்ஸ், மேஜர் ஒப்ஜெக்டிவ்ஸ், மைனர் ஒப்ஜெக்டிவ்ஸ், இதெல்லாம் எழுதுகின்ற போது நான் கௌசல்யாட்ட சொன்ன விடயம் என்றால், நாங்கள் எங்கண்ட கட்சியில சிங்கள தமிழ் முஸ்லிம் ஆக்களை சேர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை. கௌசல்யாவுடைய கொள்கை என்னென்றால், அப்படி சிங்கள தமிழ் முஸ்லிம் ஆக்களை சேர்த்துக் கொள்வதாக இருந்தால் நாங்களோட தமிழ் தேசிய கட்சியாக அப்படி என்னென்னு சேர்த்துக் கொள்வது, தமிழ் தேசியத்தை நாங்கள் இப்படி முன்னிறுத்தி கொண்டு போறது, அது பிராக்டிகல் இல்லையே. இப்ப முஸ்லிம் நபர் ஒருவர் அல்லது முஸ்லிம் பொதுமகன் ஒருவர் எங்களுடைய கட்சியில அங்கத்தவராக இருக்கின்ற போது தமிழ் தேசியத்தை இவர் ஏற்றுக்கொள்ளுவாரா? சிங்களவர் ஒருவர் வந்து எங்களுடைய கட்சியில வந்து அங்கத்தவராக இருக்கின்ற போது தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்வார்களா? பிராக்டிகல் இல்ல தானே டாக்டர். சோ நாங்கள் ஒன்று தமிழ் தேசிய கட்சியாக எழுதணும் அல்லது தேசிய கட்சியாக எங்களுடைய கட்சியை வந்து டிராஃப்ட் பண்ணணும் என்று எங்கள் 2 பேருக்குலையும் கணக்கு அடிபாடு போனது. சோ அந்த விடயத்துல நான் ஒரு தெளிவா சொன்னேன், என்னுடைய கட்சி தேசிய கட்சியாக மாறக்கூடாது. நாளைக்கு என்னுடைய கட்சியில என்னோட மெஜாரிட்டியை வந்து அல்லது என்னுடைய கட்சி உருவாக்கப்பட்டு போய்கிறேன், நாளைக்கு அது தேசிய கட்சி என்ற பெயரில் முஸ்லிம் மக்களையும் சிங்கள மக்களையும் இணைச்சு கொள்ள போய் கடைசியா நாங்கள் சிதைஞ்சு போகக்கூடாது. அதே நேரத்துல நாங்கள் ஒரு இனவாத கட்சியாகவும் இருக்கக்கூடாது. ஆகவே நீங்கள் மேஜர் பிரைம் அல்லது கோ ஒப்ஜெக்டிவாக எழுதுங்க கௌசல்யா, தமிழ் தேசியம் தான் எங்களுடைய மூச்சு. சரிதானே? என்னுடைய கட்சியினுடைய இதுல கான்ஸ்டிடியூஷன்ல எழுதுங்க கௌசல்யா, தமிழ் தேசியம் தான் எங்களுடைய மூச்சு. கிழிஞ்சது போச்சு அர்ச்சுனா, கிழிஞ்சது போச்சு. தமிழ் தேசியம் தான் எங்களுடைய மூச்சு, கிழிஞ்சது போச்சு. என்னடாப்பா இப்படி சொல்லிட்டீங்கன்னு கௌசல்யாட்ட நீங்க எழுதுங்க, அப்படி ஆங்கிலத்தை எழுதுங்க. சரி, எழுதியாச்சு. அப்ப அவள் கேட்டாலும் இப்ப முஸ்லீம் மக்களை சேர்த்துக் கொள்ள போறீங்க, முஸ்லீம் மக்கள் எங்கடையில கேண்டிடேட்ல இருக்கலாம். ஏன் நீங்கள் தமிழரசு கட்சியில கூட திருகோணமலையில உள்ளூராட்சி சபை தேர்தலில் முஸ்லீமா போட்டவை, ஆனால் தமிழ் தேசியம் தான் அவருடைய மூச்சு. சோ அதை வடிவா டிஃபைன் பண்ணணும் டாக்டர். அதை டிஃபைன் பண்ணாம நாங்கள் ஒரு நாளுமே ஒன்றும் செய்யலாது. வடிவா டிஃபைன் பண்ணணும், ஒரு வழி ஒன்றை பாருங்க. நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன், இல்ல தமிழ் தேசியம் தான் எங்களுடைய மூச்சு. தமிழ் தேசியத்துக்கு எதிராக யாராவது, அதாவது தமிழ் தேசியம் என்றா என்னன்றதையும் டிஃபைன் பண்ணி இருக்கிறோம் அதுல. சரிதானே? தமிழ் பேசுகின்ற சமூகம் சிங்கள முஸ்லிம் சமூகத்துக்கு சமனாக இணையாக வாழக்கூடிய ஒரு சுய நிர்ணயம் தான் தமிழ் தேசியம் என்று டிஃபைன் பண்ணிக்கிறோம். சரிதானே?
டவுட் உங்களுக்கு வந்தா நீங்கள் அந்த ஆங்கில வேர்ஷன் எடுத்து பார்க்கலாம். அதை ரிஃபைன் பண்ணுவோம், இன்னும் ரிஃபைன் பண்ண போறோம், அடுத்தடுத்து அமெண்ட்மெண்ட் செய்ய போறோம், நேஷனல் கன்வென்ஷன் போட போறோம், தேசிய மாநாடு போட போறோம், அதெல்லாம் போடுவோம் ரெஜிஸ்டர் பண்ணி வந்தா பிறகு. அதுக்கு மக்கள் எல்லாம் விரும்பினம் தானே. ஆனால் தமிழ் தேசியம் தான் எங்களுடைய மூச்சு என்றதை போடுங்கோ, அது கட்சியினுடைய கொள்கை என்கின்றத போடுங்கோ கௌசல்யாண்டு போட்டாச்சு. தமிழ் தேசியம் என்றது எங்கண்ட கட்சியினுடைய கொள்கை என்று நாங்கள் போட்டால் முஸ்லீம் சிங்கள மக்களை என்னண்டு இதுல இணைக்கிறது. சோ அதுக்கு பிறகு நான் எங்களுடைய கட்சி எழுதியக்கள் என்ன மாதிரி எழுதியிருக்கிறேன்னு சொன்னால், கட்சியினுடைய நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, தேசிய நிர்வாக சபை என்ற ஒன்று இருக்கும். நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, அதுல 11 மெம்பர்ஸ் உள்ள தேசிய நிர்வாக சபை ஒன்றை நாங்கள் போடுவோம் என்று அதுல எழுதியிருக்கிறோம். அதே நேரத்துல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் ஒவ்வொரு சாப்டராக நாங்கள் பிரிக்கணும் உண்மையாகவே, சரிதானே. அதாவது பிரதேச மட்ட அல்லது மாவட்ட மட்ட குழுக்களாக நாங்கள் பிரிக்க வேண்டும். நான் அப்படி பிரிக்கல, நான் பிரிச்சிருப்ப தமிழ் சாப்டர், சிங்கள சாப்டர், முஸ்லீம் சாப்டர் பிரிச்சிருக்கிறேன். அதுக்கு அடுத்த நிலைமையை நாங்கள் நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில் தான் பிரசிடென்டையும் செக்ரட்டரியையும் விட கூட பவர் உள்ளதாக தான் எழுதியிருக்கிறோம். ஜனநாயகம் இருக்கத்தானே வேணும் கட்சியில, எழுதியிருக்கிறோம் உண்டு. ஆனால் கீழே வடிவாக எழுதியிருக்கிறோம், எங்களோட கட்சி நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டிக்கு கீழே, தேசிய நிர்வாக சபைக்கு கீழே தமிழ் சாப்டராக, சிங்கள சாப்டராக, முஸ்லீம் சாப்டராக இருக்கும். சோ நானும் கௌசல்யா நரேந்திரனும் அதுக்கு முதலாவது ஸ்தாபகர்களாக, ஃபவுண்டர்ஸாக நான் கௌசல்யா நரேந்திரன் போடப்பட்டிருக்கேன். ஆனால் நான் கௌசல்யா நரேந்திரன் அதுல ஆபீஸ் பேரர்ஸாக எங்கட பிரகாசன், ஜெகதாஸ், என்னுடைய அண்ணா ராமநாதன் ராமகிருஷ்ணா, இப்படி எல்லாரையுமே போட்டிருக்கோம் அதுல ஆபீஸ் பேரர்ஸ் என்ற பேர்ல. ஆனால் இந்த சாப்டராக பிரிக்கின்ற போது ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் வரக்கூடிய மாதிரி நாங்கள் போட்டியிருக்கிறோம். ஆகவே சிங்கள சாப்டர் என்ற ஒன்றை உருவாக்கி அதுக்கும் நான் தான் பிரசிடென்டா இருக்க போறோம், அதுக்கும் கௌசல்யா தான் செக்ரட்டரியா இருக்க போறா. பட் சிங்கள சாப்டருக்கு கேன் பி சம்பன், யாராவது ஒரு ஆள் அதற்குரிய தலைவராக இருக்கலாம் சிங்கள சாப்டருடைய. அப்படித்தான் இந்த நாட்டில் நாங்கள் ஒரு ஜனநாயகமாக தமிழ் தேசியத்தை மதிக்கிற ஒரு கட்சியை கட்டி கொண்டு வரலாம். சிங்கள சாப்டருக்கு ஒரு ஆள் பிரசிடென்டா இருக்கும், அதுக்கு ஒரு ஆள் செக்ரட்டரியா இருக்கும், அதுக்கு ட்ரெஷரர் வராது, ட்ரெஷரர் நேரடியாக எங்களோட ட்ரெஷரர் தான் அதுக்கு ட்ரெஷரரா இருப்பார். முஸ்லீம் சாப்டரும் அதே மாதிரி தான். ஸோ முஸ்லீம் அங்கத்தவர்களை, முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தனி சாப்டர் ஒன்று இருக்கும். முஸ்லீம் சாப்டர் வேற, சிங்கள சாப்டர் வேற, தமிழ் சாப்டர் வேற. ஸோ ஓகே, அம்பாறையில நாங்க போட போறோம் டீம். அம்பாறையில அடுத்த முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் இன்னொரு மாநசபை எலெக்ஷன்லையும் அம்பாறையில டீம் போட போறோம். இப்ப என்ன கேள்வி என்றால், அப்படி சாப்டரா போட்டா முஸ்லீம் சாப்டர் எங்கண்ட தமிழ் தேசியத்துக்கு எதிராக எல்லாம் கதைக்க போகுது. இப்ப என்ன தெளிவா சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய ஸ்ரீலங்காவினுடைய கான்ஸ்டிடியூஷன் டிஃபைன் பண்ணுகிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நீங்க என்னதை வேணுமென்றாலும் கதைக்கலாம், மற்றால பாதிக்காம என்கின்ற விடயத்துல எங்கள்ட கான்ஸ்டிடியூஷனை நாங்கள் மதிக்கணும். அதாவது நாங்கள் என்ன சட்டங்கள் எழுதினாலும் அது எங்களுடைய கான்ஸ்டிடியூஷனை, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடிய வகையில தான் நாங்கள் எழுத வேண்டி இருக்கும். சோ இந்த சிங்கள சாப்டர், முஸ்லீம் சாப்டர், அதே நேரத்தில் தமிழ் சாப்டர், இதை நாங்க பிரிச்சிருக்கிறோம். நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறேன். சோ இந்த சிங்கள சாப்டர், முஸ்லீம் சாப்டர்ல இருக்கிறார்கள் தேசிய தலைவருக்கு எதிராக எல்லோ கதைக்க போறாங்க டாக்டர். இவங்க எங்கட ஆக்களுக்கு எதிராக கதைத்தால் அதை நாங்க என்ன கண்ட்ரோல் பண்கிறது என்றதான் எல்லாருடைய மிகப்பெரிய கேள்வியாகவும் இருக்க போகுது. தெளிவாக எழுதியிருக்கிறேன், எங்கண்ட கான்ஸ்டிடியூஷன்ல எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, யாரும் என்ன வேணும் என்றாலும் கதைக்கலாம். ஆகவே ஒருவருடைய கருத்து சுதந்திரத்தை நாங்கள் பிளாக் பண்ண இயலாது. ஆனால் ஒரு விடயத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கோ, 1000 தான் கருத்து சுதந்திரம் இருந்தாலும், 1000 தான் உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருந்தாலும், ஒரு நாளும் ஒருபோதுமே நீங்கள் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளை விமர்சிக்க இயலாது. கட்சியினுடைய கொள்கைகளை விமர்சிக்காம நீங்கள் தாராளமாக என்ன வேணுமென்றாலும் கதைக்கலாம் என்கின்றது. கட்சி தலைமைக்கும் கட்சியினுடைய கொள்கைகளை விமர்சிக்கின்ற சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், கட்சியின் ஒழுக்காடு நடவடிக்கை எடுக்கிறோம் என்றதையும் அதுக்குள்ள எழுதியிருக்கிறேன். ஆகவே எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இவர் தமிழ் தேசிய கட்சியை உருவாக்குறாரா, தேசிய கட்சியை உருவாக்குறான்? இது ஒரு தமிழ் பேசுகின்ற தமிழ் தேசிய கட்சி. ஆனால் இதுல சிங்கள மக்களுக்குரிய இடமும் இருக்கிறது, முஸ்லிம் மக்களுக்குரிய இடமும் இருக்கிறது. அவர்கள் என்னுடைய பேர்ல, என்னுடைய கட்சியில அவர்கள் தாராளமாக வளர்ந்து இணைந்து கொள்ளலாம். ஏனென்றால் நாங்கள் ஒரு இனவாத கட்சியாக இருக்கக்கூடாது, வெறுமனே யாழ்ப்பாணத்துக்களையும் மட்டக்களப்புகளையும் டிஃபைன் பண்ணக்கூடாது என்கிறதான் என்னுடைய
முக்கியமான நோக்கம். அதை நான் தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கேனா இல்லையா? சரி, சொல்லியிருக்கிறேன். சரி, இப்ப போட்ட வீடியோ அது இல்ல. ஓகே டாக்டர், நீங்க உருட்டி போட்டியல் இப்ப ஒரு மாதிரி நீங்கள் தமிழ் பேசுகின்ற கட்சி, ஆனால் சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களையும் இணைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி நீங்க விட்டுருக்கீங்க, அப்படி இப்படி என்று. சரி, அது அப்ப உங்களோட தமிழ் தேசிய கட்சியா இல்லையாண்டு டவுட் ஒன்று இருந்தது, அது போயிட்டு. இப்ப அடுத்த டவுட் எங்கே என்றால், எல்லாருக்கும் வருகின்ற அடுத்த சந்தேகம் என்னென்றால், இந்த மாகாண சபை இவர்கிட்ட கொடுத்தா இவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதானால் சின்ன பொடியன். சோ இவர் மாகாண சபையில தமிழ் தேசியத்தினுடைய போராட்டத்தை சிதைச்சிருவாரா, மாகாணத்துல தமிழ் தேசிய எங்களுடைய வரலாற்றை கொண்டு சொல்றதுக்கு இவர் மறந்துடுவாரா என்று புலம்பெயர் நாட்டில் இருக்கிற நல்ல இயக்காண்மையாருக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கிறது. அதாவது இவன்கிட்ட கொடுத்தா இவன் பாவி மாகாண சபைக்கு என்ன செய்யறான், மாகாண சபையில எங்களுடைய தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்லுவானா, தமிழ் தேசியத்தை அவமதிப்பானா என்கிற பிரச்சனை உண்டு. இப்போ உங்களுக்கு வந்திருக்குமா இல்லையா? அந்த விடயத்துக்கு தான் நாங்க இன்றைக்கு வர போறோம். சோ மாகாண சபை என்னட்ட வருகின்ற, அதாவது தனியே டக்ளஸோட சேர வேண்டிய நம்ம என்னது தயவு செய்து ஏற்படுத்தி வைக்காதீங்க. ஆகவே 20க்கும் மேற்பட்ட சீட்களை தர்றதுக்கு உங்களுடைய கையாலையும் காலையும் தலையாலையும் கெஞ்சி கேட்கிறேன். அது வேற பிரச்சனை. சரி, அப்படித்தான் தந்தா கூட, நீங்க 20க்கும் மேற்பட்ட சீட்டுகள் தந்தா கூட டாக்டர், அதுக்கு பிறகு நீங்கள் தமிழ் தேசியத்தை மறந்துட்டீங்க என்றால், அதுக்கு பிறகு எங்களுடைய போராட்டத்தை மறந்துட்டீங்க என்றால் நீங்கள் இப்படி என்னோட கேட்கலாம் ஒரு கேள்வி என்றால், டாக்டர் நீங்க உங்களோட அப்பாவை மறந்துட்டீங்க என்றால் அப்படியும் கேட்கலாம் தானே. ஆகவே நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்றேன். நான் என்னுடைய தந்தையார இழந்த வெளியையோ நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ஆகவே வடக்கு மாகாண சபை என்னோட வரைகளை நேற்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு வைத்தியராக நான் என்னென்னத்தை எங்களுடைய வடக்கு மாகாண சபையில நான் மாற்றங்களை கொண்டு வருவேன் என்கிற விடயத்தை நான் உங்களுக்கு நேற்றைக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம், வடக்கு மாகாண சபை என்னுடைய கைகள்ல வர்ற சந்தர்ப்பத்துல என்னென்ன மாற்றங்களை தமிழ் தேசிய நோக்கி நான் நகர்த்துவேன் என்கின்ற விடயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, வடக்கு மாகாண சபை வெல்லப்பட்டா எடுத்த வீச்சுக்கு முதலாவதா ஓடி போய் இது தமிழீழ தாயகம் புலிகளின் தமிழீழம் என்று சொல்லி நான் ஸ்டாச்சுவை உருவாக்கி முதல் நாள்லேயே சிதைக்க மாட்டேன் வடக்கு மாகாணத்தினுடைய கனவை. என்னுடைய முக்கியமான குறிக்கோள், நான் உங்களுக்கு வேணுமென்றால் இல்ல வீடியோ எடுத்துக்காட்டல நடு ரோட்ல நிற்கிறேன், படுகேவலமாக இருக்கிறது பலாலி ரோட். என்னுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன என்கிறதால், என்னுடைய அரசியலுடைய முக்கியமான குறிக்கோள் ஏழைகள் வாழ வேணும், நாங்கள் ஒரு அபிவிருத்தி அடைந்த பிரதேசமாக படப்பட என்று மாற்றப்படும். ஆனா வெறுமனையே பிமல் ரத்நாயக போடுகின்ற இந்த முள்கள் வைக்கின்ற அல்லது அடிக்கல் வைக்கின்ற இந்த அபிவிருத்தியோ அல்லது அபிவிருத்தி என்ற பெயர்ல ஒழுங்கைகளை விடுவிச்சு போட்டு அதுல இளங்கமரன் என்று ரிபன் வெட்டுறதையோ அல்லது டெப்ப தண்ணி பைப்பை திறந்து போட்டு அதுக்கு வீடியோ எடுத்து போடுறதையோ அபிவிருத்தி இல்லை. ஒரு நீண்ட தூர சிந்தனையில பொருளியலாளர்களை அழைச்சு ஒரு நீண்ட ஒரு அபிவிருத்தியை மேற்கொள்ளணும்ன்றதான் என்னுடைய நோக்கம். ஆனால் தமிழ் தேசியத்தை நீங்க எந்த அளவுல காப்பாற்ற போறீங்கன்றதான் உங்களுடைய கேள்வியாக இருக்க போகுது. அதுக்குதான் நான் பை சொல்றேன். இந்த தமிழ் தேசியத்தை நாங்கள் இந்த நிலைமையில இன்றைக்கு இருக்கிற நிலைமையில இந்த தமிழ் தேசியத்துக்கு நாங்க என்ன செய்யலாம் என்றால், இந்த தமிழ் தேசியத்தை உயிர்ப்போட வச்சிருக்கலாம். இந்த தமிழருடைய விடுதலை புலிகளுடைய கனவை உயிர்ப்போட தான் நாங்க வச்சிருக்கலாம். அதான் நாங்க செய்யக்கூடிய ஒரு வேலை. இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு நிம்மதியான தாயகம் வேணும் என்ற எண்ணங்களை உயிர்ப்போட வச்சிருக்கலாம். சோ நாங்கள் இதை பார்க்க வேணும். ஏனென்றால் என்னால செஞ்ச முடிஞ்சது என்ன, நான் இதை நோக்கி சில விடயங்களை நகர்த்தி விட்டுட்டு இந்த அரசியல் இருந்து விட்டுட்டு போகணுன்றதை யோசிக்கணும். என்னால தமிழீழம் எடுத்து தர முடியுமான்னு கேட்டீங்க என்றால் இல்ல, ராமநாதன் அர்ச்சுனாவால் இயலாது. ஆனால் அதை நோக்கி ஒரு சமூகத்தை திட்டமிட்ட ரீதியில நகர்த்துற தேவை எனக்கு இருக்கிறது. அதான் நான் இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கேன் உங்கள்கிட்ட. சும்மா என்னுடைய உள்நோக்கங்கள் விளங்காம என்னை விமர்சித்து கொண்டு வீடியோக்களை போட்டுக்கொண்டு நான் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவன் கதைச்சு கொண்டு கடைசியாக என்னையுமே இந்த இதுல இருந்து அகற்றி போட்டு எந்த நம்பிக்கையில வாழ போறீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நம்பிக்கை, எந்த நம்பிக்கையோட நீங்கள் வாழ போறீங்கன்னு சொல்லுங்க. என்னையும் இந்த அரசியல்ல இருந்து அகற்றிட்டு. ஆகவே நான் உங்கள்ட்ட சொல்லக்கூடிய விடயம் இதைத்தான். உங்கள்ட இந்த தமிழ் தேசியம் என்கின்ற அல்லது தமிழருடைய தமிழீழ தாயம் என்கின்ற கனவுக்கு நான் எந்த விதத்துல உங்களை நகர்த்த போறேன் என்றால், அடுத்தடுத்த வார தலைமுறை தமிழீழம் கிடைக்க வேணுமாக இருந்தால் நாங்க
எங்களுடைய பழைய வரலாற்றை மறக்கக்கூடாது, எங்களுடைய போராட்டங்களை மறக்கக்கூடாது. நான் ஜெர்மனிக்கு வந்த, நான் சுவிட்சர்லாந்துல நின்று, நான் ஆஸ்திரியாவுக்கு போனான், நோர்வேக்கு போனான், பிரான்ஸ்ல நின்று, நான் உங்களுக்கு தெரியும் எல்லா இடமே நான் போய் பார்த்தேன். எல்லா இடத்துலயுமே நிலத்துல கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்களோ தெரியாது, நிலத்துல நடந்து போற கற்கள்ல செப்புல இந்த இடத்துல இந்த போர் வீரன் விழுந்து செத்தான் என்ற பெயர்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அமெரிக்க போர் வீரர்களுடைய பெயர்கள் வந்து சின்ன இவ்வளவு கல்லுல நிலத்துல பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் செய்யக்கூடிய வேலை, என்னால செய்யக்கூடிய வேலை உண்டு. வடக்கு மாகாண சபையில என்னால உடனடியாக செய்யக்கூடிய வேலை, தமிழீழ விடுதலை புலிகளுடைய வரலாற்றை அழிக்கவே இயலாத மாதிரி இந்த வடக்கு மாகாண சபையில ஒரு நிரந்தரமான ஒரு வரலாறாக மாற்றுவதுதான். இதற்காக தான் நான் இன்றைக்கு அடுத்த ஜனாதிபதியாக வரப்போற நாமல் ராஜபக்சவா இருந்தாலும் சரி, அடுத்த ஜனாதிபதியாக வரப்போகின்ற சஜித் பிரேமதாசவாக இருந்தாலும் சரி, அல்லது யாராலும் நான் ஒரு மெத்தன போக்கை உண்ட கடைப்பிடிக்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய அன்றகுமார திசாநாயக்கவால அந்த அளவுக்கு சிந்திக்கவும் இயலாது, அந்த அளவுக்கு சும்மா எங்களை ஏமாற்றுறது மட்டும்தான் முடியும் மொழியா, அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்கறதுக்கு அன்றகுமார திசாநாயக்கருடைய மனசுல இல்ல என்கிற விடயத்தை தான் இன்றைக்கு விழாலும் நான் உணர்ந்து கொண்டேன். இந்த காலத்துல நான் உணர்ந்து கொண்ட விடயம், அனுரகுமார திசாநாயக்க என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய ஐயாவால ஒரு விடயத்தை சரியான விதத்துல நகர்த்தி எங்களுக்கு உதவி செய்யலாம இருக்கிறதுன்றதான் உண்மை. சரி, அதுக்கு நீங்க யோசிப்பீங்க, இல்ல அனுர வந்து எங்களுக்கு தமிழ்ல தெரிவாருண்டு. நான் உங்களுக்கு சொல்றேன், வடக்கு மாகாணத்துல இந்த கிளிநொச்சியில பாட்டு பாடின சொங்கிய கூட கொண்டே உள்ள போட்ட அனுரகுமார திசாநாயக்க ஒருபோதுமே சிங்கள வாக்குகளை உடைச்சு கொண்டு எங்களுக்கு தமிழீழ கோட்பாடுகளை நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய மாதிரி ஒரு சுதந்திரத்தை தரப்போறதில்லை. ஆகவே வடக்கு மாகாண சபையில முதலாவதாக நாங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விடயம், வரலாற்றை நாங்கள் அடுத்த சந்ததியை கடத்துறதுக்கு வடக்கு மாகாண சபையில என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம் இந்த 5 வருஷத்துல. ஆகவே எந்தெந்த போராளிகள் எந்தெந்த இடத்துல மரணித்தார்களோ, எந்தெந்த போராளிகள் எந்தெந்த இடத்துல வீழ்ந்தார்களோ அந்த இடத்துல அவர்கள் தொடர்பாக நான் சொல்லல உங்களுக்கு கோயில் கட்டுவோம், அது கட்டுவோம், இது விடும். இந்த வரலாற்றை ஞாபகப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அடையாளங்களை பாதுகாக்கிறதும் அடையாளங்களை எழுப்புறதும் தமிழீழ மாகாண சபையினுடைய முதலாவது வேலையாக இருக்கும். இது அதுக்கு பிறகு வடக்கு மாகாண சபையாக இருக்காது, தமிழீழ மாகாண சபையாகத்தான் இருக்கிறோம். ஆகவே தமிழீழ மாகாண சபையில அந்த வேலைகளை முதலாக நான் செய்வேன். உங்களுக்கு திரும்ப சொல்றேன், தமிழீழ மாகாண சபையாக வடக்கு மாகாண சபை மாறுகின்ற சந்தர்ப்பத்துல தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய ஒவ்வொரு கற்களையும் ஒவ்வொரு வரலாறுகளையும் நாங்கள் அதை பெர்மனண்டா யாராலையுமே அழிக்க இல்லாத ஒரு வகையில மாற்றத்தை கொண்டு வருவோம். சரிதானே? அது மில்லர் அடிச்ச எங்களுடைய வடமராட்சி மில்லர் அவருடைய முதல் கரும்புலியினுடைய பாடசாலையில இருந்து நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாண கோட்டையில இருந்து எங்களுடைய தமிழ் விடுதலை போராளிகள் தங்களுடைய உடம்பையும் உயிரையும் என்ன மாதிரி இந்த இடத்துல கொடுத்தார்கள் என்பதை சகல இடத்துல இருந்தும் ஆவணப்படுத்துவோம். முதலாவது. இரண்டாவது அவற்றை யாருமே அழிக்காத மாதிரி, இப்ப அடுத்தடுத்த அரசாங்கங்கள் அதை அழிக்கலாம் நினைச்சா, யாருமே அழிக்க இல்லாத மாதிரி ஒரு நிரந்தரமான அடையாளங்களாக மாற்றுவேன். அவ்வளவுதான் முதலாவது என்னுடைய கனவு. நான் உங்களுக்கு சும்மா சொல்ல போறது இல்லை, தமிழீழம் மலரும் தமிழீழம் காலப்போக்குள்ள மலரும். நாங்கள் இதே சுத்தியோட உண்மையாக இருந்துட்டோம் என்றார். என்னுடைய அரசியல் சரியாக தொடர்ந்து பயணிக்குமாக இருந்தால் தமிழீழம் கட்டாயம் ஒரு நாளைக்கு மலரும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே என்னுடைய முதலாவது விடயம் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த வரலாறை ஞாபகப்படுத்தி வச்சிருக்கிறது. இரண்டாவது விடயம், தேசியத்துல தற்சமயம் அதாவது இந்த இலங்கை என்று பார்க்கல சிங்கள மக்களையும் அரவணைச்சு போக வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே சிங்கள மக்கள் கிளர்ந்தெழுந்து வடக்கு மாகாண சபைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு உச்ச நீதிமன்றங்கள்ல போய் வழக்குகளை தொடுத்து வடக்கு மாகாண சபையை இல்லாம பண்ணுகின்ற நிலைமைக்கு போகாம சிங்கள மக்களுக்கு விளங்கப்படுத்தி தமிழர் பிரதேசங்களை அதோட தமிழர்களுடைய தாயகம் என்று மாற்றுறதுக்கு நாங்கள் ஒரு வழி உண்டு. சர்வதேச ரீதியில வடக்கு மாகாண சபை என்ற தமிழீழ மாகாண சபை என்ற பேர்ல நாங்கள் இதை கொண்டு வருவோம். சோ இப்ப ஒரு ஆக்களுக்கு டவுட் வந்திருக்கும், அவன் பேரை மாத்த போறான் போல, இது வடக்கு மாகாண சபை என்றதை மாத்தி தமிழீழ மாகாண சபை என்று மாத்த போறான் போல இடக்கு என்ற ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கும். எஸ், அதை நாங்க மாத்துவோம். வடக்கு மாகாண சபைக்கு ஒரு பேரொண்ட வைக்கிறத சர்வதேசத்தாலேயோ இலங்கையினுடையோ நாங்கள் யாராலையுமே மாத்தல. அதாவது கிழக்குல நீங்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ன செய்யணும்ன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் வடக்கு ஒரு தமிழீழ மாகாண சபை என்ற பெயர்ல மாற்றப்படும். சோ இது நாங்கள் எங்களுடைய தமிழர் இங்க சிங்களவர் வாழலாம், பிரச்சனை இல்லை. இப்ப
பிரான்ஸ் உங்களுக்கு தெரியும், பிரான்ஸ்ல நாங்க போய் வாழலாம். ஆனா பிரான்ஸ் வந்து தமிழற்ற பிரதேசம் ஆகாது. சோ இங்க வந்து சிங்களவர் வாழலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இது சிங்கள பிரதேசமாக மாற்ற அனுமதிக்க முடியாது. சகல இடங்களையும் விகாரைகளை கட்டி அனுமதிக்க முடியாது. ஆகவே இந்த பௌத்த மயமாக்கல் வடக்கு மாகாணத்துல தடுக்கப்படும். இருக்கிற அவ்வளவு இதுகளையும் தவிர, சரிதான், உங்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் 40க்கும் மேற்பட்ட இவங்க ஆமிக்காரர் தொடர்ந்து இருந்தபடியா 40க்கும் மேற்பட்ட மத கட்டுமானங்களை இதுவரைக்கும் ஆமிக்காரரும் சிங்களவர்களும் சேர்ந்து வடக்கு மாநிலத்துல கட்டிக்காங்க. 40 60க்கும் மேற்பட்ட இடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. சோ அதை அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொண்டு தையிட்டு விகாரை உடைக்க போறதில்லை. உடைச்சு சிங்கள மக்களுக்கு இடையில மறுபடியும் ஒரு பிரச்சனையை உருவாக்க போறதில்லை. அவை தையிட்டு விகாரையாகவே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். அதை சூழ ஒரு குடியேற்றங்களை கொண்டு வரதையோ இல்லையோ இல்லாமலோ தான் பண்ணணும் நாங்கள். சோ சிங்களமயமாக்கல், பௌத்த மயமாக்கல், இனப்பரம்பல தடுக்கிற வகையில செய்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட வேலைகள் எல்லாத்தையுமே வடக்கு மாகாண எதிர்க்கும். இப்போ உதாரணத்துக்கு மத்திய அரசாங்கம் வந்து ஒரு இதை கொண்டு வருது என்றால், வடக்குல வந்து குடியேற்றம் செய்ய போறோம், கிவுல்லோயா குடியேற்றம், கலாோயா குடியேற்றம், இப்படி ஓயா குடியேற்றங்களை வந்தால் அதை முற்று முழுதாக நாங்க வடக்குல எதிர்ப்போம். சிங்கள மக்களை கொண்டு வந்து வடக்குல வந்து உதாரணம் உங்களுக்கு தெரியும், மணலாறு பகுதிகளில் வலியோயா பகுதிகளில் வந்து சிங்கள மக்களை குடியேற்றி இருக்கிறார்கள். சோ அது எல்லாத்தையுமே வடக்கு மாகாண சபை 100% இருக்கும். அப்படி நீங்கள் தமிழ் பிரதேசங்கள்ல பேருகளை மாற்றுறதையோ, தமிழ் ஊர்கள பேருகளை மாற்றுறதையோ இங்க வந்து கொண்டு உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க சிங்கள பிரதேசங்களாக மாற்றுவதற்கு நாங்கள் எந்த விதத்திலையும் அனுமதிக்கப்படல. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். அண்மையில சிங்கள டீச்சர்ஸ் மாதிரி கொஞ்சம் பேர் வந்து யாழ்ப்பாணத்துல ஜெஃப்னா பிரஸ் கிளப்ல இருந்து கொண்டு என்ன சொன்னார்கள், இங்கே சிங்கள பாடசாலைகள் வேணும், இங்க தமிழ் பாடசாலைகள் குறைவு, மாகாணத்துல ஒருபோதுமே எங்களால் அனுமதிக்க முடியாது. என்னென்றால் முஸ்லிம் மக்களையோ சிங்கள மக்களையோ குடியேற்றம் செய்கின்ற ஒரு வேலையை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஆனால் ஒரு விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அது உங்களை இத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்கன்றது எனக்கு தெரியாது. வடக்கு மாகாணத்துல இருந்து நாங்கள் முஸ்லிம் மக்களை 1990ஆம் ஆண்டு வெளியேற்றம் செய்திருக்கிறோம், சரிதானே? சோ அந்த வரலாற்று தவிர தேசிய தலைவர் கூட பல தடவைகள்ல ஏற்றுக்கொண்டு முஸ்லிம் மக்களை மறுபடியும் வந்து வடக்கு மாநிலத்துல வாழ சொல்லி முஸ்லிம் மக்களை சொல்லி இருக்கிறார். ஆகவே நாங்கள் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ளணும். முஸ்லிம் மக்கள் பரம்பரையாக இந்த இடத்துல வாழ்ந்திருந்தால் அவர்களை மறுபடியும் தங்களுடைய வாழ்விடத்துல வந்து வாழ்றதுக்கு நாங்கள் தமிழராக யாழ்ப்பாணத்துல இருந்து வெளியேற்றப்பட்டிருந்தாலோ அல்லது வேற எந்த இடங்கள்ல இருந்து வெளியேற்றப்பட்டிருந்தாலோ அவர்களுடைய வாழ்விடங்களை நாங்கள் ஒருபோதுமே கொடுக்க மாட்டோம். அவர்கள் வெளியேற்றப்பட்டதை நியாயப்படுத்தவும் இயலாது. ஆகவே இந்த விடயத்துல தமிழ் மக்கள் பல பேர் எனக்கு எதிராக திரளுவார்கள் நினைக்கிறேன், எனக்கு எதிராக கதைப்பார்கள் நினைக்கிறேன். ஆகவே நான் இந்த விடயத்துல அப்படி எதிராக நீங்கள் கதைச்சிங்கன்னா நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். முஸ்லிம் மக்கள் பரம்பரையாக வாழ்ந்த யாழ்ப்பாணத்துல அவர்கள் வந்து பேக்கரிகள்ல வேலை செய்தார்கள், கேக்ஸ் ஃபேக்டரியில வேலை செய்தார்கள் சொல்லுறார்கள், மற்ற இந்த அச்சுவேலி கை தொழிற்சாலையில வேலை செய்தார்னு சொல்லுறார்கள், அவர்களுக்கு காணிகள் இருந்தான்னு சொல்றார்கள், கடைகள் இருந்தான்னு சொல்றார்கள். அவை ஆதாரப்படுத்தப்பட்டால் அவர்கள் வந்து மறுபடியும் மீள்குடியேற்றம் செய்யப்படுகின்ற விடயங்களை நாங்கள் ஒருபோதுமே தடுக்க மாட்டோம். ஆகவே தமிழீழம் என்பது தனியே தமிழ் மக்கள் என்பது அல்ல, தமிழருடைய கனவுதான் தமிழீழம். ஆகவே அந்த விடயத்துல நான் கட்டாயம் முஸ்லிம் மக்களுடைய பக்கமும் என்னுடைய அரவணைப்பு இருக்கும். தேசிய தலைவர் மறுபடியும் இதே ஹக்கீம் தேசிய தலைவர் சொல்லியிருக்கிறார், அண்டல் பாலசிங்கம் அண்ணா சொல்லியிருக்கிறார், மறுபடியும் நீங்கள் வந்து வடக்கு மாகாணத்துல குடியேறலாம். ஆகவே நாங்கள் உங்களை இனச்சுத்திகரிப்பு செய்ததாக வரலாறு இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து சேரலாம். ஆகவே வடக்கு மாகாண சபையில முஸ்லீம் மக்கள் வந்து சேரலாம். அதனாலதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, வடக்கு மாகாணத்துல வந்து முஸ்லீம் மக்கள் மறுபடியும் வந்து வாழலாம் என்றால் அவர்களுடைய பிரதித்துவமும் என்னுடைய கட்சியில இருக்கணும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இல்ல அவர்களும் எங்களோட சேர்ந்து வாழலாம் என்கின்ற விடயத்தையும், அவர்களுடைய பிரதித்துவம் எங்களுடைய வடக்கு மாகாண சபை வந்து ஒரு பல்லின ஒரு தமிழீழ மாகாண சபையாக இருக்கும் என்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. சோ அதை நான் அனுமதிப்பேன், அதுக்கு நான் எதிராக எதுவுமே செய்ய மாட்டேங்கிற விடயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சரி, ஓகே. அதை நீங்கள் டாக்டர் நீங்க சொல்லி இருக்கிறீங்களா, அதாவது என்னென்றால் வடக்கு மாகாண சபையில அவர்கள் வந்து வேலை செய்யலாம், வாழலாம். ஓகே, சோ ரைட். வரலாற்றை கடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க, வரலாற்றை அடுத்த தலைமுறை கொண்டு போவோம்னு சொல்லி இருக்கிறீங்க, தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை அடுத்த தலைமுறையை கொண்டு போவோம் என்று சொல்லி இருக்கிறீங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். தமிழீழம் எப்படி கிடைக்கும் டாக்டர்?
வடக்கு மாகாண சபை கிடைத்தால் தமிழீழம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. சரிதானே? அதுக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இதாலதான் சிங்கள தலைமைகளோட ஒரு நட்புறவை பேணுறதுக்கு ட்ரை பண்றேன். சிங்கள மக்கள் அர்ச்சுனா ராமநாதனை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு ஒரு வழி ஒன்றை இன்று வரைக்கும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறேன். சரிதானே? தாராளமாக அவர்கள் அங்கீகரிப்பார்கள். வடக்கு மாகாணத்துல போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும் உள்ள ஒரு நல்ல பலமான மாகாண சபை வாரத சிங்கள மக்கள் ராமநாதன் அர்ச்சுனா எடுத்தால் கட்டாயமா ஆதரிப்பார்கள். சரிதானே? அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். நீங்கள் பொது வாக்கெடுப்பு சிங்கள மக்களுக்கு இடையில போனால் அர்ச்சுனா ராமநாதன் வடக்கு மாகாண சபை வைத்திருந்தால் அர்ச்சுனா ராமநாதன் சிங்கள மக்களையும் அரவணைத்து போனா உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். சிங்கள மக்கள் ஒருபோதுமே காணி அதிகாரம் கொடுக்கறதையோ போலீஸ் அதிகாரம் கொடுக்கறதையோ தடுக்க போறதும் இல்லை. சிங்கள அரசியல்வாதிகள் முக்கியமாக தடுக்க போறதும் இல்லை. சிங்கள மக்கள்னு சொன்னால் அது நேரடியாக சிங்கள அரசியல்வாதிகள் தானே. அதாலதான் எல்லா பக்கமும் திரும்பி திரும்பி சிக்ஸ் அடிக்க வலிக்கிடுகின்ற ஒரே ஒரு காரணம். மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை. ஒரு பக்கம் சிக்ஸ் அடிச்சு கொண்டு எங்களால விளையாட இல்லாது. உங்களுக்கு தெரியும், ஓஃப்ல விளையாடினாலும் சரி, லெக்கில் விளையாடினாலும் சரி, மீனுக்கு விளையாடினாலும் சரி, எல்லா பக்கமுமே விளையாட தெரிஞ்சவன் தான் ரன் அடிக்கலாம். அதை விட்டு போட்டு தனியாக இல்லை நான் லெஃப்ட்டுக்கு தான் திருப்புவேன், வார போல முழுக்க லெஃப்ட்டுக்கு தான் திருப்புவேன்டா 4 போல்ல அவுட் ஆயிடுவோம். ஸோ இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழீழ மாகாண சபை என்கின்ற பேர்ல எங்களுடைய மாகாண சபை மாற்றப்படும். இவ்வளவுதான் என்னால செய்யலாம். இதுக்கு மேலையும் என்னால செய்யக்கூடியது தமிழீழத்தை நோக்கி ஒரு உண்மையான நல்ல ஒரு அரசியலை கட்டி அமைக்கிறது. தமிழருக்கு துரோகம் செய்யாத, ஊழல் செய்யாத, ஊழலே இல்லாத, ஊழல்ன்ற கதைக்கே இடம் இல்லாத ஒரு அரசியல் கட்சியை கட்டி எழுப்புறதுதான் என்னுடைய நோக்கம். இப்ப நாங்கள் என்னதான் அரசியலுக்கு 1000 பேரை கூப்பிட்டாலும் ஒருத்தர் ஊழல் செய்யாம இருக்க போறது இல்லை. இன்றைக்கு இப்ப ஊழல் செய்யணுமோ அன்றைக்கு வீட்டை அனுப்ப வேணும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். வடிவா விளையங்களுங்க. இன்றைக்கு இவ ஊழல் செய்யணுமோ அன்றைக்கு இவர்கள் அந்த என்னுடைய கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல தெளிவாக இருக்கிறது. இவர்கள் எல்லாரையும் வீட்டை அனுப்ப வேண்டியதுதான் ஒரே ஒரு வழி. ஆகவே என்ன செய்யக்கூடியது, தேசிய தலைவருடைய காலத்துல தமிழீழம் மலர்ந்திருக்கைகள்ல அது எவ்வளவு பாதுகாப்பானதாகவும் எவ்வளவு ஊழல் இல்லாததாகவும் எவ்வளவு தூரநோக்கு சிந்தனையோடையும் தேசிய தலைவர். உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியில A9 ரோட்ல அந்த காலத்துல வச்ச மரங்களை தான் இந்த காலத்துல நாங்க தரைச்சு கொண்டிருக்கிறோம். அந்த காலத்துல தூரநோக்கு சிந்தனையோட தேசிய தலைவர் வச்ச மரங்களை தான் இன்ற வரைக்கும் நாங்கள் தரைச்சு கொண்டிருக்கிறோம். அதை நீங்க மறக்க கூடாது. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், தேசிய தலைவருடைய அந்த நோக்கத்தை என்னால செய்ய வேண்டுமாக இருந்தால் தலைவருடைய சிந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி பழைய புத்தகங்கள் அதையும் தட்டி எடுத்திருக்கேன். நான் எல்லாம் விடுதலை புலிகளுடைய இலச்சினைகளோட இருக்கிறதால PDF மட்டுமே எடுத்திருக்கிறேன். அதை எடுத்து நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். அதுல எங்களோட பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக தமிழ் விடுதலை புலிகள் நீண்ட கனவுகளை எழுதி வச்சிருக்கிறார்கள். ஆகவே அவை நடக்கும். அவற்றை நான் பார்ப்பேன். சரி, அடுத்ததாக பார்க்க போகிற விடயம், என்னால என்னுடைய இனத்துக்கு சொல்லக்கூடிய ப்ராமிஸ், என்னுடைய இனத்துக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம், என்னுடைய இந்த அரசியல் பயணத்துல தமிழ விடுதலை புலிகளுடைய போராட்டம் மலங்கடிக்கப்படவும் மாட்டுது. இரண்டாவது எங்களுடைய இழந்து போன உயிர்களுக்குரிய நியாயம் கிடைக்காமலும் விடக்கூடாது. எல்லாரும் கேப்பினம் என்னட்ட, தம்பி ராசா உங்களுக்கு முள்ளிவாய்க்கால்ல நடந்த படுகொலை ஞாபகம் இருக்கா? கொத்து கொத்தாக இனம் கொலை செய்யப்பட்டது ஞாபகம் இருக்காண்டு எல்லாரும் கேப்பினம். அங்கதான் என்னுடைய அப்பாவும் காயப்பட்டவர். ஆகவே ஞாபகம் இருக்காண்டு நீங்க என்னட்ட கேட்கறதுல மனச்சாட்சி இல்ல. முதலாவது ஸ்டாச்சுவாக இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேணும் என்கிறத வடக்கு மாகாண சபையினுடைய முதலாவது ஸ்டாச்சுவாக கட்டாயம் நான் நிறைவேற்றுவேன். அதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ். வடக்கு மாகாண சபையில எல்லாருமே என்னோட கேப்பினம், இனப்படுகொலை, செம்மணி படுகொலை சகலத்துக்கும் சர்வதேச விசாரணை. அதே இலங்கை அரசாங்கம் மாற்றம்னு சொன்னா நீதிமன்றங்களை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். பாராளுமன்றத்தில் அந்த நேரத்தில் எங்கடாக்கள் தான் இருக்க போயினோம். இனப்படுகொலை தொடர்பான சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டுமாக இருந்தால் வடக்கு மாகாண சபை மட்டும்தான் எங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ அதை அங்கே இருந்து நான் ஆரம்பிப்பேன், முதலாவது ஸ்டாச்சுல இருந்து. இது நான் உங்களுக்கு தரக்கூடிய ப்ராமிஸ். அந்த டைம்களில் வடக்கு மாகாண சபை நான் தற்சமயம் இவர்கள் ஏதாவது குழப்புவார்களாக இருந்தால் அபிவிருத்தி சம்பந்தமான 2-3 ஸ்டாச்சுஸை போட்டுட்டு தான் அதுக்கு பிறகு எங்களுடைய இனப்படுகொலை தொடர்பான ஸ்டாச்சுஸுக்கு போக வேண்டியிருக்கும். ஸ்டாச்சுஸ்ன்றது மாகாண சபை சட்டங்கள், அதுகளுக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ அது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். சரிதானே? ஸ்டாட்யூட்ஸ்
தீர்மானங்கள், அதாவது வடக்கு மாகாண சபையில் ஏற்படுகின்ற தீர்மானங்கள் ஒருபோதுமே இலங்கையினுடைய இறையாண்மையை பாதிக்காது. ஆகவே அதுல இலங்கை அரசாங்கமோ அல்லது இப்ப இருக்கிற கவர்னர் அப்பவும் கவர்னரா தான் இருப்பார். பயப்படாங்க, வேற என்பிபி போடுவீனம், ஆனா அப்பவும் கவர்னரா தான் இருப்பார். இதுல தோத்து போய் கவர்னரா போய் அங்கே இருப்பார். என்பிபி அரசாங்கம் உங்களுக்கு இந்த வேலையை செய்யுமாக இருந்தா இனப்படுகொலைக்குரிய நீதியை தேடித்தரும், அல்லது இந்த வெள்ளவேட்டியல் தேடி தருவாங்கன்னா நீங்க வெள்ளவேட்டியலுக்கு ஓட் போடுங்க. இல்ல அர்ச்சுனா ராமநாதன் முதுகெலும்புள்ள ஒரு தமிழ் பிரதிநிதி என்று சொல்லி நீங்கள் அரசியல் பிரதிநிதி என்று நீங்க நினைச்சா மாகாண சபை வரைகள்ல நாங்கள் அதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன், அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே எல் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அன்னை தந்தை எனக்கு முன்பு அன்பு செய்ய உறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு, ஏக்கம் நெஞ்சில் நிறையவும், மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம், தேச நலன் எனது கடன், தேன் தமிழே எனது திடன், அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே.